சேலம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திமுக, பாமக உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மாநகர் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் குரு என்கிற குபேந்திரன் ஏற்பாட்டில் திமுக தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அதேபோல் அதிமுக மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் சரவணன் மற்றும் சேலம் மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட செயலாளர் வீரகுமார் ஆகியோர் ஏற்பாட்டில் அமமுகவின் சேலம் மாநகர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் கிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் பலர் அதிமுகவில் இணைந்தனர். இதைத் தொடர்ந்து சேலம் புறநகர் மாவட்டம் கொளத்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கே செல்வராஜ் ஏற்பாட்டில் கொளத்தூர் பகுதியைச் சேர்ந்த திமுகவினர் 50 பேர் அதிமுகவில் இணைந்தனர். அதேபோல் கொளத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் டி.எம். சுப்பிரமணி ஏற்பாட்டில் திமுகவை சேர்ந்த முன்னாள் கவுன்சிலர் என்.ஆர்.பி. நாகராஜ், அமமுகவினர் உட்பட 20 பேர் அதிமுகவில் இணைந்தனர். இதைத் தொடர்ந்து எடப்பாடி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் பக்கநாடு மாதேஷ் ஏற்பாட்டில் திமுகவை சேர்ந்த இருப்பாளி ஒன்றிய மேலவை பிரதிநிதி தவசி, பாமக கிளை துணை செயலாளர் கோவிந்தராஜ் ஆகியோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். இதையடுத்து புதிதாக அதிமுகவில் இணைந்தவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கழக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன், சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், பொதுக்குழு உறுப்பினர் ராமராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன், கழக அமைப்பு செயலாளர் சிங்காரம், சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், சேலம் மாநகர் மாவட்ட கழக பொறுப்பாளர்களான எம்.கே. செல்வராஜ், ஏ.கே.எஸ்.எம். பாலு, மாநில எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் கே.சி. செல்வராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.